ஹாய் டீம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அஜூர் விர்ச்சுவல் மெஷின்ஸ் உள்ள போறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக் சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள. இது வரைக்கும் நம்ம வந்துட்டு அஜூருடைய ஆக்டிவ் டைரக்டரிஸ்ல யூசர் கிரியேட் பண்றது, ரோல் கிரியேட் பண்றது, ரோல்ஸ் எப்படி அசைன் பண்றது, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஐஏஎம் ரோல் எப்படி அசைன் பண்றது, விச் மீன்ஸ் ஆர்பேக் ரோல் எப்படி அசைன் பண்றது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள போறோம் சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்கறது அஜூருடைய விர்ச்சுவல் மிஷின் டிப்ளாய்மெண்ட். ஸோ அந்த விர்ச்சுவல் மிஷின் டிப்ளாய்மெண்ட்டுக்கு முன்னாடி ஸோ இந்த டாபிக்கு ஜென்ரலாக எப்படி கால் பண்ணுவோம், கால் இட் அஸ் கம்ப்யூட் சர்வீசஸ். ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. இப்போ ஏடி லெவல் நம்ம பார்த்தாச்சு, அசூர் ஆக்டிவ் டைரக்டரி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுல வந்து ரெண்டு பார்ட் இருக்கு அசூர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல. ஒன்று வந்து ஏடி ரோல், அப்படி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன். கரெக்டுங்களா? ஓகே. இப்போ எனக்கு வந்து ஏடி ரோல்ல ஜாப் கிடைக்குதுன்னா முன்ன எந்த அளவுக்கு வந்து ஏடி ரோல் பார்த்தோமோ அது வரைக்கும் மட்டும்தானா, இல்லை வந்து ஏடி ரோல்ல இன்னும் வந்து ஆக்டிவிட்டிஸ் இருக்கா? ஏடியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது ஓகே. அதில் வந்துட்டு நிறைய ஃபெடரேட்டர் சர்வீசஸ், அப்ளிகேஷன் லெவல்ல லைசன்சிங், இந்த மாதிரி நிறைய இருக்கு ஏடியில். ஓகே. ஃபார் த கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த டாபிக்ஸ் வந்துட்டு இட்ஸ் எனஃப். இந்த நாலேஜ் இருந்தாலே போதும், ஒரு ஏடியில் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாப் தேடுறப்போ ஸோ அவங்க பேசிக்காக உங்களுக்கு ஏடியில் என்னென்ன ஸ்கில் இருக்குங்கிறத பார்ப்பாங்க. ஏடியில் பேசிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும். ரோல் அசைன் பண்ணுறது, குரூப் கிரியேட் பண்ணுறது, குரூப்புக்கு ரோல் அசைன் பண்ணுறது, சப்போஸ் ஒரு யூசர் பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆகுதுன்னா அவங்களுக்கு பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணி கொடுக்குறது. ஓகே ஓகே. இது இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? ஸோ நம்ம அந்த ஏடி ரிலேட்டட் டாபிக்ஸ்ல பேசிக்ஸ் ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஸோ அதுவே வந்துட்டு எனஃப் தான், அந்த ஆப்ஷன்ஸே எனஃப் தான். ஏன்னா வந்துட்டு நீங்க ரெண்டு ரோல் சொன்னீங்க. இப்போ வந்து ஏடி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அவ்வளவுதான். பட் ஆனா இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் போறப்போ பாத்தீங்கன்னா இதோட டாபிக்ஸ் வந்து ரொம்ப லாங். ஸோ அதுக்காக தான் கேட்டேன். இது இப்படி போறப்போ இந்த இடத்துல இவ்வளவுதான் இருக்குமா அப்படின்ட்டு. ஆமா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த இது வந்துட்டு எப்படின்னா ஏடியில பார்த்தோம் அப்படின்னா, ஏடிங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க் டீமு. ஸோ நம்ம டைரக்டா ஜாயின் பண்றப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிகினிங்லேயே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல ஏடிஏல பெருசு ஒர்க் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒர்க் லோடு வந்து அதிகமா இருக்கிறது வந்துட்டு எங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல தான் இருக்கும். த ரீசன் இஸ் இப்போ ஏடிங்கிறது வந்துட்டு ஒரு 5 மெம்பர்ஸ் இருந்தாலே போதும், எவ்வளோ பெரிய கம்பெனியா இருந்தாலும் மேக்ஸிமம் ஏடியை வந்து ஹேண்டில் பண்ணிடலாம், கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது எப்படின்னா, இப்போ நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருப்பாங்க. 200, 300, 400 சப்ஸ்கிரிப்ஷன் கூட வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய இருக்க நம்பர் ஆஃப் கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அங்கே நிறைய தேவைப்படும். ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் ஒரு சர்டைன் இன்ஜினியர்ஸ், அதாவது ஒரு செட் ஆஃப் பீப்புள் அங்கே போடுவாங்க. மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்னால சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் வந்துட்டு டாப்பிக்கும் நிறைய, பிகாஸ் நம்பர் ஆஃப் டாஸ்க் வந்துட்டு அதிகமாக இருக்கும். சப்போர்ட் எல்லாமே வர்றது எல்லாமே இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் தான் வரும். கிளவுட் சப்போர்ட் எல்லாமே வர்றது. ஓகேங்களா? ஃபைன். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அஜூர் விர்ச்சுவல் மிஷின். விர்ச்சுவல் மிஷினுங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் சர்வீசஸ். அகைன் உங்களுக்கு ஒரு சின்ன டயக்ராம்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். நம்மக்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் .NET, ஜாவா, C++, பைத்தான், PHP, ஏதோ ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். மொபைலில் இருக்கு. இப்போ நம்ம மொபைல் வச்சிருக்கிறோம். மொபைலில் நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து சம் செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணுறோம். ஸோ அந்த அப்ளிகேஷனை கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மொபைல் வேணும். கரெக்டு தானே? நம்மக்கிட்ட மொபைல் இருந்தால் தான் நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ரன் பண்ண முடியும். சேம் அதே மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா
அந்த அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கு ஒரு ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம் வந்து தேவை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க லேப்டாப் இருக்கு. லேப்டாப்ல வந்துட்டு ஓஎஸ் இது லேப்டாப்பை நம்ம ஓப்பன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும்னா லேப்டாப்ல ஓஎஸ் இருக்கணும். அந்த ஓஎஸ்ங்கிறது ஒரு அப்ளிகேஷன், ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஹார்ட்வேர் வேணும், விச் மீன்ஸ் லேப்டாப் வேணும். சேம் கான்செப்ட் தான். அப்ளிகேஷனை நம்ம ரன் பண்ணணும்னா நம்மளுக்கு சர்டைன் ஹார்ட்வேர் வேணும். ஸோ அதுல அஜூர் ஆஃபர் பண்ற ஹார்ட்வேர்ஸ் வந்துட்டு, அதாவது ஹார்ட்வேர் சொல்ல முடியாது, அந்த ஹார்ட்வேருக்கு மேல கம்ப்யூட் சர்வீசஸ் நம்ம சொல்லணும். ஸோ அதுல அவங்க ஆஃபர் பண்ற கம்ப்யூட் சர்வீசஸ் வந்துட்டு ஒரு 2-3 டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட் சர்வீஸ் வந்துட்டு ஆஃபர் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது அஜூர் விர்ச்சுவல் மிஷின். ஸோ இது வந்துட்டு ஐயாஸ் காம்போனன்ட் கீழே வருது. அஜூர் விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃபர் பண்றாங்க. அது வந்துட்டு அஜூர் ஐஏஎஸ் காம்போனன்ட் கீழே வருது. அண்ட் தென் வந்துட்டு இன்னொரு பாஸ் சர்வீசஸ்ல அப்ளிகேஷன் இது பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. அது வந்துட்டு அஜூர் கண்டெய்னர் சர்வீசஸ். அண்ட் தென் வந்துட்டு அஜூர் வெப் ஆப் அண்ட் ஃபங்க்ஷன் ஆப். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த நீடு, அவங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் அதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே காஸ்ட் ஓரியன்டட்னால ஸோ யாருக்கு எது கன்வீனியன்ட், அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு எது கன்வீனியன்ட்டோ ஸோ அதை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பாஸ் அண்ட் சாஸ் சர்வீசஸ். இதுல ஐஏஎஸ் காம்போனன்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின். சரிங்களா? ஸோ விர்ச்சுவல் மிஷின் தான் வந்துட்டு ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது. அது வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் காம்போனன்ட். கண்டெய்னர் சர்வீசஸ் வந்துட்டு பாஸ் சர்வீசஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீசஸ். அஜூர் வெப் ஆப் அண்ட் ஃபங்க்ஷன் ஆப் வந்துட்டு பாஸ் அண்ட் சாஸ் சர்வீசஸ். ஸோ இந்த 3 பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம ஒரு அப்ளிகேஷனை என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் கோர்ஸ். ஸோ அதனால நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் எது அப்படின்னா அஜூர் விர்ச்சுவல் மிஷின் ஐஏஎஸ். சரிங்களா? இதைத்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். இதைத்தான் இங்க கொடுத்துருப்பேன் டாக்குமெண்ட்ல. அஜூர் கம்ப்யூட் சர்வீசஸை வந்துட்டு 4 டைப்ஸா நம்ம டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் மிஷின், கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ், ஆப் சர்வீசஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆப். ஸோ இந்த ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது ஒன்று டோட்டலா 3 காம்போனன்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்ளிகேஷனை வந்துட்டு டிப்ளாய் பண்றதுக்கான என்வாயர்மெண்ட் வந்துட்டு 3 என்வாயர்மெண்ட் இருக்கு. ஸோ இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா டிப்ளாய்மெண்ட்ல? இல்ல ப்ரோ. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ ஜஸ்ட் வாட் இஸ் வாட்ங்கிற மாதிரி பார்க்கலாம். அஜூர் விர்ச்சுவல் மிஷினா என்ன அப்படிங்கிறத என்னன்னா, அஜூர் விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஆர் கிளவுட் பேஸ்டு விர்ச்சுவல் மிஷின் that are hosted on Azure Microsoft Computing Platform. VMs are used to create and configure virtualized operating systems and applications, making it possible to run multiple copies of operating systems and applications on a single physical layer. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, விர்ச்சுவல் மிஷினுங்கிறது ஒரு கிளவுட் பேஸ்டு மிஷினு. அந்த மிஷினை நம்ம கிரியேட் பண்ணி அதில் அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணிக்கலாம். இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு விர்ச்சுவலைசேஷன் கீழே வரதுனால ஸோ விஎம்ஸ் ஆர் கிரியேட் அண்ட் கான்ஃபிகர் விர்ச்சுவலைஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது வந்து விர்ச்சுவல் மிஷினுங்கிறதுக்கான மீனிங் என்னன்னா, அதனுடைய பேக் போன்ல ஃபுல்லாமே வந்துட்டு விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட் தான் இருக்கு. ஸோ இந்த மிஷின் எல்லாமே வந்துட்டு பிசிக்கல் சர்வருக்கு மேலே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ஒரு பேசிக் டெஃபினிஷன். நம்ம டெமோன்ஸ்ட்ரேஷன்ல பார்த்துருப்போம். ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் அண்ட் தென் விர்ச்சுவலைஸ்டு ஆர்கிடெக்சர்ல பார்த்துருப்போம். பிசிக்கல் லேயர் மேல ஒரு விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு மேல மிஷின்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் வந்துட்டு விர்ச்சுவல் மிஷின். சரிங்களா?
அண்ட் தென் கண்டெய்னர் சர்வீசஸ். ஸோ கண்டெய்னர் சர்வீசஸ் எப்படி அப்படின்னா விர்ச்சுவல் மிஷினுக்கு அடுத்த ஒரு ஃபீச்சர் வந்துட்டு கண்டெய்னர் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கண்டெய்னர் சர்வீசஸ்ல வந்துட்டு டாக்கருங்கிற கண்டெய்னர் தான் வந்துட்டு அதிகமா யூஸ் பண்றாங்க. இந்த டாக்கர் கண்டெய்னர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸை ஒரே ஒரு கண்டெய்னர்ல லோட் பண்ணி ரன் பண்ணலாம். இல்லை நிறைய கண்டெய்னர்ல நிறைய அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணலாம். ஸோ விர்ச்சுவல் மிஷினை விட கண்டெய்னர் வந்து லைட் வெயிட்டா இருக்கும். சரிங்களா? இது வந்துட்டு பேஸ் சர்வீசஸ் கீழே வரும். பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, கண்டெய்னருங்கிறது என்ன அப்படின்னா, சாரி டாக்கருங்கிற பிளாட்ஃபார்ம் தான் வந்துட்டு இந்த கண்டெய்னருங்கிற ஒரு டெக்னாலஜியை மேனேஜ் பண்றாங்க. அதுவுமே விர்ச்சுவலைசேஷன் கீழே வரக்கூடியது தான். ஸோ இந்த டாக்கருக்கு மேல ஒரு கண்டெய்னர் இருக்கும். கண்டெய்னருக்குள்ள மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ரன் பண்ணிக்கலாம். இங்க விர்ச்சுவல் மிஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்கும். விர்ச்சுவல் மிஷினுக்கு மேல ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். பட் கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் நம்ம மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணிக்கலாம். ஸோ லைட் வெயிட்டடாகவும் இருக்கும். இங்க இருக்கிற விர்ச்சுவல் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் வந்துட்டு சிபியூ அண்ட் ரேம் வந்துட்டு கொஞ்சம் நிறைய தேவைப்படுது அப்படின்னா, கண்டெய்னர்ல வந்துட்டு டாக்கர் கண்டெய்னர்ல மினிமம் இருந்தாலே போதும். மினிமம் வந்துட்டு லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சிபியூ, ஒரு 1 ஜிபி ரேம் அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருந்தாலே இந்த கண்டெய்னர் வந்துட்டு ஒர்க் ஆயிடும். ஆனா விர்ச்சுவல் மிஷின் போறப்போ வந்துட்டு நம்மளுக்கு மினிமமே வந்துட்டு ஒரு 2 சிபியூ வேணும். அட்லீஸ்ட் ஒரு 4 ஜிபி ரேம் அந்த மாதிரி கூட நம்மளுக்கு தேவைப்படலாம். ஸோ அப்போ இது கொஞ்சம் லைட் வெயிட், இது கொஞ்சம் ஹெவி வெயிட்டட். ஸோ இதுதான் வந்துட்டு விர்ச்சுவல் மிஷினுக்கும் கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ்க்கும் உள்ள ஒரு சின்ன டிஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? விர்ச்சுவல் மிஷினோட ஓவர்வியூல? இல்ல ப்ரோ. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆக்சுவல் நம்மளுடைய டிப்ளாய்மெண்ட்டுக்குள்ள போக போறோம். எப்படி ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர், இப்போ விஎம் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா அதனுடைய ஒரு அவுட்டர் லைன் வந்துட்டு நான் இப்போ ஜஸ்ட் சொல்றேன் எப்படி இருக்கும்னுட்டு. ஸோ இது நம்மளுடைய அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள இது வந்து ஸ்ட்ரக்சர். இப்படித்தான் நீங்க எந்த ஒரு டிப்ளாய்மெண்ட் பண்ணீங்கனாலும் ஸோ இந்த செட்டப்ல தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த என்டையர் திங் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷனுக்கு உள்ள வந்துட்டு ஸோ சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள நிறைய ரிசோர்ஸ் குரூப்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ரிசோர்ஸ் குரூப்னா என்னன்னு நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு பேசிக்கா சொல்லியிருப்பேன். பட் இன்னொரு டைம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸோ சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள நம்மளுக்கு மெயினா இருக்க வேண்டியது என்னன்னா ரிசோர்ஸ் குரூப். ஸோ நிறைய ரிசோர்ஸ் குரூப் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் குரூப்புக்கு சிம்பிளா நம்ம வந்துட்டு ஒரு நேம் வைக்கலாம். டெவலப்மெண்ட், எந்த மாதிரி வேணாலும் நீங்க நேம் வச்சுக்கலாம். டெவலப்மெண்ட் ஆர்ஜி. ஆர்ஜிங்கிறது ரிசோர்ஸ் குரூப் ஷார்ட்டா வச்சிருக்கிறேன். ஸோ இதை டெவலப்மெண்ட் ஆர்ஜி. இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் வந்து டெஸ்டிங் ஆர்ஜி. மெயின்டெனன்ஸ் ஆர்ஜி. எந்த நேம் வேணாலும் வைக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்ட்ரக்சருக்காக சொல்றேன். இப்போ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு உள்ள இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா நம்ம எந்த ரீஜியனை செலக்ட் பண்ண போறோம். நம்ம அஜூர்ல பார்த்தீங்கன்னா நிறைய ரீஜியன் இருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன ரீஜியன் வேணுமோ அந்த ரீஜியனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செலக்ட் பண்றது
ஈஸ்ட் யுஎஸ் நான் செலக்ட் பண்றேன். உங்களுடைய கன்வீனியன்ட் தான். உங்களுக்கு எது வேணும்னாலும் செலக்ட் பண்ணலாம். ஈஸ்ட் யுஎஸ் இருக்கு, சென்ட்ரல் யுஎஸ் இருக்கு, ஈஸ்ட் யுஎஸ் 2 இருக்கு, இந்தியா ரீஜியன் இருக்கு, ஆஸ்திரேலியா ரீஜியன் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ நம்ம சாய்ஸ் தான். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஈஸ்ட் யுஎஸ் ரீஜியனை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்றோம். ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின்ஸை பிளேஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்குன்னா ரிசோர்ஸ் குரூப் உள்ளதான் நம்ம விர்ச்சுவல் மிஷினை பிளேஸ் பண்ண முடியும். சரிங்களா? ரிசோர்ஸ் குரூப்புக்கு வெளியில எந்த ஒரு ரிசோர்ஸஸையும் பிளேஸ் பண்ண முடியாது. ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னா என்னன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ். அஜூர்ல நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. ரிசோர்சஸ்னா வேற ஒன்றும் இல்லை, சர்வீசஸ் தான் வந்துட்டு நம்ம ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவோம். அஜூரை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்வீசஸ் நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. எந்தெந்த ரிசோர்சஸ் எல்லாம் வந்துட்டு டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படுதோ அந்த ரிசோர்சஸை நம்ம டெவலப்மெண்ட் ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள பிளேஸ் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே ஜஸ்ட் விர்ச்சுவல் மிஷின்ஸ்னு போட்டிருக்கிறேன். இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ்குள்ள வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜஸ் வைக்கலாம், நெட்வொர்க்ஸ் வைக்கலாம், டேட்டாபேசஸ் வைக்கலாம், பேக்கப் எது வேணாலும் வைக்கலாம். ஸோ நம்மளுக்கு அதில் என்ன தேவையோ அதை நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டெஸ்டிங்க்கு தேவையான விர்ச்சுவல் மிஷின், நெட்வொர்க்ஸ், ஸ்டோரேஜஸ், டேட்டாபேசஸ், இந்த மாதிரி அந்தந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு எது தேவையோ அதை நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கனைஸ் பண்றது ஒரு டிப்ளாய்மெண்ட்டுக்கு இப்போ டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் எல்லாம் வேணுமோ அதை எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்றது தான் வந்துட்டு இந்த ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன் ரீஜியன், எந்த ரீஜியன் வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எந்த ரிசோர்ஸ் குரூப்ல நம்ம கிரியேட் பண்ண போறோம், விஎம்ஆ இருந்தாலும் சரி, நெட்வொர்க்கா இருந்தாலும் சரி, ஸ்டோரேஜஸா இருந்தாலும் சரி, ஸோ எதுவா இருந்தாலும் எந்த ரிசோர்ஸ் குரூப்ல நம்ம பிளேஸ் பண்ண போறோங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். இதுல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இந்த ஆர்ஜிங்கிறது என்னது? ரீட்ஸ்னு சொல்றீங்க? ஆர்ஜிங்கிறது ரிசோர்ஸ் குரூப். அதனோட ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு ஆர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நீங்க ப்ராஜெக்ட்ல போனீங்க அப்படின்னா ஆர்ஜின்னு தான் சொல்லுவோம் ஜென்ரலா. அது ஷார்ட் ஃபார்ம்னால. பட் ரிசோர்ஸ் குரூப்ங்கிறது ஃபுல் ஃபார்ம், ஆர்ஜிங்கிறது ஜஸ்ட் லைக் அ ஷார்ட் ஃபார்ம். ஒரு இதுக்கு மட்டும் உங்களுக்கு ஃபுல்லா டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசோர்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு அது உள்ள வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் உள்ள வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றது மோஸ்ட்லி நம்மளுடைய ஒர்க் இருக்காது. நம்மளுடைய ஒர்க் என்னன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள அவங்க ஒரு மிஷின் கேட்பாங்க. அவங்க என்ன மிஷின் அந்த சைஸ்ல கேட்குறாங்களோ ஸோ அதை கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அதோட நம்மளுடைய ஒர்க் முடிஞ்சிடும். அதுக்குள்ள அவங்க ஒர்க் பண்றது எல்லாமே வந்துட்டு அப்ளிகேஷன் டீம்னு செப்பரேட்டா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்குள்ள என்னென்ன பிளக்இன்ஸ் வேணும் அதெல்லாமே வந்துட்டு அந்த டீம் டேக் கேர் பண்ணுவாங்க. நீங்க எப்படி சொல்றீங்கன்னா ஜஸ்ட் ஹார்ட்வேர் மட்டும் கேட்பாங்க, நம்ம ஹார்ட்வேர் மட்டும் கொடுத்துட்டா போதும், நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் லெட்டர்ல அவங்க போட்டுப்பாங்க. ஸோ ஒரு சில ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன அப்ளிகேஷன் வேணுங்கிற சொல்லுவாங்க. நம்ம ஆஃப்டர் மிஷின் கிரியேஷன் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன சாஃப்ட்வேர் கேட்குறாங்களோ அது நம்மளோட டம்ப்ல இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம டம்ப்புங்கிறது ஒரு காமன் ஃபைல் வச்சிருப்போம். காமனா சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். அந்த லிஸ்ட்ல இருக்குன்னா அதை எடுத்து நம்ம இந்த மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமா ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அது நீங்க வந்துட்டு உள்ள வந்து ஒர்க் பண்றப்போ உங்களுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும்.
ப்ராஜெக்ட்குள்ள. ஓகே, ஓகே. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ல ஓகே. ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். காமனா பார்த்தீங்கன்னா, மிஷின் கிரியேட் பண்றது தான் நம்மளுடைய மெயின் ஜாபே. விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு ரிக்வெஸ்ட் வரும், கிரியேட் பண்ணணும். ஓகே. சரிங்களா? ஓகே, ஃபைன். இதுக்கு சோ ஏதாவது எப்படி ப்ரோ இதுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? இதுல வந்துட்டு பெருசா கொஸ்டின் கிடையாது ப்ரோ. ஓகே. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்ட்ரக்சர் சொல்றேன். ஏன்னா டைரக்ட்டா ஒரு விர்ச்சுவல் மிஷின நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, அதனுடைய பேக்கிரவுண்ட் தெரியணும்ல. அது எங்க பிளேஸ் ஆக போகுது, அதனுடைய ஓகே, ஓகே. ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ரக்சர் காட்டுறேன். ஓகே. உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ங்கிறது நான் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா, ம். ஆ ம். விர்ச்சுவல் மிஷினுடைய டிப்ளாய்மென்ட் டைப்ஸ் வர்றப்போ, நான் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஓகே, ஓகே. சார் சரி. எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. பரவாயில்லைங்க. கவர் சொல்லுங்க. பண்ணுங்க. சொல்லுங்க ராஜி. சார் இப்ப ரிசோர்ஸ் குரூப்ங்கிறது அதுல இருக்க ஃபீச்சர்ஸ், சர்வீஸ் தானே நம்ம அப்படி சொல்றோம் ரிசோர்ஸ் குரூப்னு. ரிசோர்ஸ் குரூப்ங்கிறது ஒரு காம்போனன்ட். ஒரு ஒரு ஓகே. ஜஸ்ட் லைக் நீங்க எப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா, ஒரு கவர் பேக் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த இப்ப ம். நம்ம கவர் பேக்குக்குள்ள எல்லா திங்ஸையும் வைக்க முடியும்ல. அதேதான். ஓகே. ரிசோர்ஸ் குரூப்ங்கிறது ஒரு ஆ. காம்போனன்ட். அதுல வந்துட்டு ஓகே. நெறைய ம். ரிசோர்ஸஸ உள்ள வச்சுக்கலாம். பிளேஸ் பண்ணிக்கலாம். ம். ஸோ ஓகே சார். இதனுடைய டெக்னிக்கலா இத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, வாட் இஸ் ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு கேட்கிறப்போ, ரிசோர்ஸ் ம். குரூப் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் அஜூர் ரிசோர்ஸஸ். அஜூர் ஓகே. ரிசோர்ஸஸ ஃபுல்லா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு என்டிட்டி தான் வந்துட்டு ரிசோர்ஸ் ரிசோர்ஸ் குரூப். குரூப். சார் இதுல இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க டெவலப்மென்ட் ரிசோர்ஸ் குரூப், டெஸ்டிங் அது சொல்லியிருக்கீங்கல்ல. அதுல ம். ஸ்பெசிஃபிக்கா அது தனித்தனியா இருக்குமா? அப்ப டெவலப்மென்ட்னா அதுக்கு தனியா ரிசோர்ஸஸ் தனியா இருக்குமா? டெஸ்டிங்க்கு ஆமா. அதுக்கு தனியா இருக்குமான்னு கேட்கிறேன். எல்லாமே அது என்ன? செக்ரிகேட். ஆ. ஆ. இப்ப ஆ. வந்துட்டு இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக டெவலப்மென்ட், டெஸ்டிங், ம். மெயின்டனன்ஸ் அப்படின்னு சொல்லிக் குடுத்தேன். நீங்க ஓகே. ப்ராஜெக்ட்குள்ள வரப்போ வந்துட்டு இது மட்டும் இருக்காது. இத தவிர்த்து ம். என்ன நேம்ல வேணாலும் அவங்க வைக்கலாம். அவங்க ப்ராஜெக்ட்ல ஓகே. இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர வச்சு இப்ப ம். சப்போஸ் வந்துட்டு நெட்வொர்க் ஆர்ஜி, நெட்வொர்க் ம். ரிசோர்ஸ் குரூப் நெட்வொர்க் மட்டும் அதுல வச்சிருப்பாங்க. ஸ்டோரேஜ் ஆர்ஜி, ஓகே. ஸ்டோரேஜஸ் மட்டும் அந்த ரிசோர்ஸ். அது எப்படி வேணாலும் ஓ! இருக்கலாம். ஆ. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரிசோர்ஸ் குரூப். ஓகே சார். ரிசோர்ஸ் குரூப்பே நெறைய டைப்ஸ் இருக்கும். அதுக்குள்ள நெறைய ரிசோர்ஸஸ் இருக்கும். நெறைய சர்வீசஸ் கரெக்ட். இருக்கும். அந்த மாரி தான். அது வந்து ஓகே. டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்க்கிடெக்சர். அந்த ஒரு ஆர்க்கிடெக்சர் ஓகே. டிசைன் பண்ணி குடுப்பாரு. அவர் என்ன ம். நேம்ல, என்ன பர்ப்பஸ்க்காக அந்த ரிசோர்ஸ் குரூப் குடுக்குறாரோ, அத நம்ம கிரியேட் பண்ற மாரி. ஓகே இப்ப சார். இந்த டெவலப்மென்ட், டெஸ்டிங், மெயின்டனன்ஸ்ங்கிறது ஜஸ்ட் காமனா எந்த ப்ராஜெக்ட் போனாலும் அங்க கண்டிப்பா ஒரு டெவலப்மென்ட் ரிசோர்ஸ் குரூப் இருக்கும். டெஸ்டிங் ரிசோர்ஸ் குரூப் இருக்கும். ம். மெயின்டனன்ஸ் இருக்கும். புரொடக்ஷன் ம். ரிசோர்ஸ் குரூப். மெயினா பார்த்தா புரொடக்ஷன் ம். ரிசோர்ஸ் குரூப் கண்டிப்பா இருக்கும். ஸோ உங்களுக்கு ம். தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாரி டைப்ன்னு சொல்றேன். இது வந்து ஃபிக்ஸட் ஓகே நேம் சார். கிடையாது. இந்த ம். டெவலப்மென்ட்ங்கிறது ஃபிக்ஸட் நேம் கிடையாது. ஸ்டேபிள் நேம் கிடையாது. அது வந்துட்டு நம்மளுடைய ம். சாய்ஸ்க்கு ஏத்த மாரி. நம்ம இப்ப அப்கமிங்ல உங்களுக்கு ஓகே. ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்றத காட்டுவேன். அப்படிங்கிறப்ப நம்ம ம். எந்த நேம் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் அது ஒரு டெம்ப்ளேட். ஓகே சார். பட் மேக்ஸிமம் யூஸ் பண்றது இந்த மாதிரி வந்து ரிசோர்ஸ் குரூப் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. ஐ திங்க் ஸோ இப்போ ஒரு சிம்பிளா ஒரு விர்ச்சுவல் மிஷின் இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ணி பார்க்க போறோம். ஆ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அதுல. ஸோ இப்போ ஜெனரலா ஒரு விர்ச்சுவல் மிஷின வந்துட்டு நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஸோ டைரக்ட்டா போயிட்டு நம்ம போயிட்டு கிளவுட்ல போய் பிளேஸ் பண்ண முடியாது விஎம்ம. ஒரு இப்போ இன்னும் உங்களுக்கு புரியிற மாரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க மொபைல் வச்சிருக்கீங்க. மொபைல்ல இன்டர்நெட் கனெக்ட் பண்றீங்க. ஸோ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா, நம்மளுக்கு ஒரு ஐபி வந்து அசைன் ஆகும். நீங்க மொபைல்ல நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல போய் செக் பண்ணீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு ஒரு ஐபி அசைன் ஆகும். அந்த ஐபி அட்ரஸ் இருந்தா மட்டும் தான் நம்மளால இன்டர்நெட் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ப்ரௌஸ் பண்ணவே முடியும். நம்மளுக்கு வந்துட்டு இன்டர்நெட் ஓப்பனே ஆகும். இன்டர்நெட்டே ஒர்க்கே ஆகும். சப்போஸ் நம்ம ம். இன்டர்நெட் ஆஃப்ல வச்சிருந்தா, நம்ம ஃபோனுக்கு எந்த எந்த ஒரு ஐபியும் அசைன் ஆகாது. இன்டர்நெட் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு எந்த ஒரு ஐபியுமே அசைன் ஆகாது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம லேப்டாப் இருக்கு. லேப்டாப்ல நீங்க நெட்வொர்க் கனெக்ட் பண்ணல, லேன் கேபிளோ இல்ல வைஃபையோ கனெக்ட் பண்ணல அப்படின்னா, கனெக்ட் பண்ணாத வரைக்கும் உங்களுடைய மெஷின் வந்துட்டு ஒரு ஐடியல் மெஷின். ஜஸ்ட் ஒரு நார்மல் மெஷின் தான். அதுவே உங்க லேப்டாப்ல லேன் கேபிள கனெக்ட் பண்றீங்க. கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன என்ன ஆகும்னா, இன்டர்நெட் கிடைச்சிரும். இல்ல வைஃபை ஆன் பண்றீங்கன்னா, வைஃபை கிடைச்சிரும்.
வைஃபை கிடைச்சிட்டா உங்களுடைய லேப்டாப் வந்து இன்டர்நெட் கூட கம்யூனிகேட் ஆகுது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மிஷின் இருக்கு அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா ஒரு நெட்வொர்க் வேணும். நெட்வொர்க் இல்ல அப்படின்னா, அந்த மிஷின் வந்துட்டு ஐடியல் மிஷின். அத யாராலயும் ரீச் பண்ணவே முடியாது. உங்க லேப்டாப் இருக்குன்னா, உங்க லேப்டாப்ல நீங்க வைஃபை கனெக்ட் பண்ணியிருந்தா, நான் என்னுடைய சிஸ்டத்துலருந்து உங்க லேப்டாப் நான் ரிமோட் எடுக்க முடியும். அக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் உங்க லேப்டாப்ல வைஃபை கனெக்ட் பண்ணல, நெட்வொர்க்கும் கனெக்ட் பண்ணல அப்படின்னா, என்னோட சிஸ்டத்துலருந்து உங்க சிஸ்டம நான் ரீச் பண்ண முடியாது. அதே கான்செப்ட் தான் கிளவுட்ல. கிளவுட பொறுத்தவரைக்கும், நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷின கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு கண்டிப்பா ஒரு நெட்வொர்க் ஆக்சஸ் வந்துட்டு இருக்கணும். ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வந்து கிளவுட்ல இருந்தா தான் அந்த விஎம்ம நம்மளாலயோ இல்ல யாராலயோ அத ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ ஒரு நெட்வொர்க் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நெட்வொர்க் செஷன்ல வந்துட்டு உங்களுக்கு டீப்பா சொல்லுவேன். இப்போதைக்கு நான் நெட்வொர்க் பத்தி உங்களுக்கு சொல்ல மாட்டேன். டீப்பாவும் சொல்ல மாட்டேன், பேசிக்காவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஆரம்பிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா வந்துட்டு கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நெட்வொர்க் இருக்கும். இந்த நெட்வொர்க்குக்கு பேரு அஜூர்ல இந்த நெட்வொர்க்குக்கு பேரு வந்துட்டு விர்ச்சுவல் நெட்வொர்க். இத வந்து ஷார்ட்டா வந்துட்டு விநெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்குக்குள்ள தான் நம்மளுடைய மெஷின் இருக்க போகுது. நெட்வொர்க் இல்லாம நம்ம ஒரு மெஷின கிரியேட் பண்ண முடியாது. எப்படி ரிசோர்ஸ் குரூப் இல்லாம மேல பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் குரூப் இல்லாம நம்ம ரிசோர்ஸஸ உள்ள வைக்க முடியாதோ, அதே மாரி நெட்வொர்க் இல்லாம நம்ம ஒரு விஎம்ம கிரியேட் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள விஎம்ம பிளேஸ் பண்ணிடுறோம். இப்போ இது எல்லாமே வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு எங்க இருக்குன்னா, மைக்ரோசாஃப்ட் அஜூருடைய பிளாட்ஃபார்ம்ல சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அங்க வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஒர்க்லோட இப்ப இந்த விர்ச்சுவல் மிஷின நம்ம என்ன பண்ணணும்னா, ஆக்சஸ் பண்ணணும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இத நம்ம ஆக்சஸ் பண்ணணும். நம்ம இருக்கிறது எங்க இருக்கிறோம் அப்படின்னா, இங்க இருக்கிறோம். ஸோ இது வந்து இன்டர்நெட். இன்டர்நெட் வந்து இங்க இருக்கு. நம்ம இங்க இருக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப நம்ம அஜூருக்கு போகணும். அந்த அஜூர் போர்ட்டலுக்கு போகணும் அப்படின்னா, இங்கிருந்து அதாவது இங்க தான் நம்மளுடைய லேப்டாப் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம யூசர்ன்னு வைங்களேன். ஸோ இங்கேருந்து இன்டர்நெட் போயிட்டு, ஸோ இன்டர்நெட் வழியா portal.azure.com வழியா போய் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன ரீச் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? இன்டர்நெட் வழியா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போவோம். அதாவது அஜூர் போர்ட்டலுக்கு போவோம். அங்க போயிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் என்ன ஏதுங்கிறத செக் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்போ இன்டர்நெட் வழியா தான் நம்ம டிராவல் பண்றோம். இன்டர்நெட் வழியா தான் நம்ம போயிட்டு நம்ம இந்த விர்ச்சுவல் மிஷின போய் என்ன பண்ணணும்? நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஆனா, இந்த விர்ச்சுவல் மிஷின போய் ஆக்சஸ் பண்றதுக்கு, நம்ம ஏற்கனவே வந்துட்டு கிளவுட்ல விர்ச்சுவல் நெட்வொர்க் அதாவது கிளவுட்ல ஒரு நெட்வொர்க்க நம்ம கிரியேட் பண்ணி, இந்த விஎம்ம நம்ம என்ன பண்ணிட்டோம்? விர்ச்சுவல் மிஷின அந்த நெட்வொர்க் உள்ள வச்சுட்டோம். அப்போ வெளியிலிருந்து நம்ம வர்றோம் அப்படின்னா, இந்த மிஷினுக்கு நம்மளுக்கு அக்சஸ் இருக்குமான்னா, அக்சஸ் இருக்காது. டிஃபால்ட்டா அக்சஸ் இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு பப்ளிக்கா ஒரு ஐபிய வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். பப்ளிக் ஐபி. நார்மலா பார்த்தீங்க அப்படின்னா, யூசுவலா பார்த்தா ப்ராஜெக்ட்ல இந்த பப்ளிக் ஐபியே இருக்காது. ப்ராஜெக்ட்ங்கிறப்போ நம்ம இன்டர்நெட்டுக்கே போமாட்டோம். நம்ம இந்த நெட்வொர்க் உள்ளேயே தான் இருப்போம். செக்யூர் நெட்வொர்க் உள்ளேயே தான் இருப்போம். சப்ஸ்கிரிப்ஷன் உள்ளேயே ஒர்க் பண்ணுவோம். ஸோ நம்ம வெளியில போமாட்டோம். ஆனா, இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். கிளவுட் லேர்னிங்ல இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இருக்கிறது அவுட் சைட் த இன்டர்நெட். அவுட் சைட் த வேர்ல்டுல இருக்கிறோம். இங்க இருந்து அஜூருக்கு போயிட்டு, அஜூருக்குள்ள ஒரு நெட்வொர்க் இருக்கு. ஸோ அந்த நெட்வொர்க்குக்குள்ள தான் நம்மளுடைய மிஷின பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்ப இந்த மிஷின நம்ம ரீச் பண்ணணும். இங்க இருந்து இங்க இருந்து இந்த மிஷின நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா, இந்த மிஷினுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பப்ளிக் ஐபிய நம்ம என்ன பண்ணணும்? டிஃபால்ட்டா செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணிட்டா,
இந்த பப்ளிக் ஐபி வந்து டைரக்ட்டா இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்குக்கு வெளியில வந்துரும். இந்த பப்ளிக் நெட் ஐபி வழியா இன்டர்நெட்டுக்கு போகும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்து இன்டர்நெட் வழியா இந்த ஐபி வழியா இந்த மெஷின நம்ம ரிமோட் எடுத்து பார்த்துக்கலாம். இதத்தான் நம்ம ஆக்டிவிட்டியா பண்ண போறோம். ஸோ போக உங்களுக்கு நெட்வொர்க்கிங் செஷனுக்குள்ள போக தான் உங்களுக்கு அந்த என்டையர் ஃப்ளோ தெரிய வரும். இப்போதைக்கு நம்மளுடைய ஆக்ஷன் என்ன அப்படின்னா, கிளவுட்ல ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ணி அதை ரிமோட் எடுத்து பார்க்க போறோம். இங்க இருக்கிற மிஷினை நம்ம டைரக்டா இங்க இருந்து வியூ பண்ண முடியாது. ரிமோட் எடுத்து தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த மிஷினே வந்துட்டு என்ன, விர்ச்சுவல் மிஷின் தான். ஒரு இமேஜினேஷன் மிஷின் தான் அது. அது வந்துட்டு ஒரு பிசிக்கல் கிடையாது. இது இமேஜினேஷன். இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு பேக் எண்ட் இருக்கு பாத்தீங்களா, அஜூர் சைடு பேக் எண்ட். கம்ப்ளீட்டா அவங்களுடைய பேக் எண்ட்ல தான் பிசிக்கல் மிஷினுக்கு மேல இந்த விர்ச்சுவல் மிஷினை ரன் பண்ணணும் அப்படின்னா, பிசிக்கல் மிஷின் இஎஸ்எக்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருப்போம் ஸ்டார்டிங்ல. அதுக்கு மேலதான் இந்த மிஷின் வந்துட்டு அதுக்கு மேலதான் இந்த விஎம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். இந்த மிஷினை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த மிஷினை பார்க்கணும்னா நம்ம ரிமோட் வழியா தான் பார்க்க முடியும். ஸோ ரிமோட் வழியா பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த விஎம்ஐ ரீச் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கை இங்க கிரியேட் பண்ணிட்டோம் கிளவுட்ல. கிரியேட் பண்ணி அதுக்குள்ளதான் நம்ம விஎம்ஐ செக்யூரா பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ பப்ளிக் கிளவுட் அஜூர் சப்ஸ்கிரிப்ஷனை வந்துட்டு நம்ம இன்டர்நெட் வழியா அக்சஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து பப்ளிக் கிளவுட் தான். ஆனா பப்ளிக் கிளவுடுக்குள்ள நம்ம செக்யூரா ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளதான் நம்ம மிஷினை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். இப்படித்தான் பண்ண முடியும். இதை தவிர்த்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் ஸ்ட்ரக்சரு. ஸோ அதனால ஒரு ஒரு செக்யூர் நெட்வொர்க், அதுக்குள்ள விஎம். அந்த விஎம் நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வெளியில இருக்கிறோம், அவுட் சைடு த வேர்ல்டுல இருக்கிறோம். ஸோ இங்க இருந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் ஐபி வழியா தான் நம்ம அக்சஸ் பண்ணணும். சரிங்களா? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல ப்ரோ, எனக்கு வந்து அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து விர்ச்சுவல் மிஷின் எப்படி கிரியேட் பண்ற அளவுக்கு எனக்கு ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் நெட்வொர்க் டாபிக்ல பார்த்தோம்னா பப்ளிக் இங்கள்தான் நம்ம கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அங்கே கொடுத்து அப்படியே டைரக்டா உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்றீங்களா? அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. போக வேணா கிளியரிட்டி கிடைக்கும். போக உங்களுக்கு தெளிவா புரியும். நான் சொல்றேன் எதுக்குன்னா, ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த பப்ளிக் இல்ல அப்படின்னா, இந்த பப்ளிக்கை நான் எடுத்துட்டேன்னு வைங்களேன், ஒரு செக்யூர் நெட்வொர்க் ஆல்ரெடி இருக்கு. விஎம் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிற நம்ம விஎம் கிரியேட் பண்ணியாச்சு. ஆனா அந்த விஎம் நம்ம அக்சஸ் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ள இருந்தா ஈஸியா அந்த விஎம்க்கு பப்ளிக் ஐபியே தேவை கிடையாது. நம்ம டைரக்டா வந்து அக்சஸ் பண்ணிடலாம். ஆனா இப்ப நம்ம இருக்கிறது வந்து பிராக்டிஸ் செஷன்ல இருக்கிறோம். அதான் நம்ம லேர்ன் பண்றோம். நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடையாது, ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. நம்ம லேர்னிங்ல இருக்கிறோம். லேர்னிங்ல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எங்க இருப்போம்? இங்க தான் இருப்போம். இங்க இருப்போம். சப்ஸ்கிரிப்ஷன் கிளவுட்ல இருக்கு. நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் கிளவுட்ல இருக்கு. நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம ரீச் பண்ணணும்னா இன்டர்நெட் வழியா தான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்தாச்சு. சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்குள்ள விஎம் வச்சுட்டோம். இந்த விஎம் நம்ம வெளியில இருந்து அக்சஸ் பண்ணணும்னா டைரக்டா பண்ண முடியாது. ஏன்னா இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் நம்ம உள்ள கிரியேட் பண்ண அந்த செக்யூர் நெட்வொர்க் வந்து அதை பிளாக் பண்ணிடும். அதை அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு என்ன பண்றோம், நம்ம பப்ளிக் ஐபியை ஒன்று எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த பப்ளிக் ஐபியை வந்துட்டு எப்பவுமே இன்டர்நெட் கூட கம்யூனிகேஷன்ல இருக்கும் அந்த பப்ளிக் ஐபி. ஸோ இன்டர்நெட் கூட கம்யூனிகேஷன்ல இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே இன்டர்நெட்ல தான் இருக்கிறோம். ஸோ இந்த பப்ளிக் ஐபியை நம்ம சிஸ்டத்துல இருந்து ரிமோட் எடுத்து இந்த விஎம் நம்ம சிஸ்டத்துல பார்க்கலாம். இது வந்துட்டு செட்டப். நம்ம லைவா பண்றப்போ உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிஞ்சிடும். ஏன்னா பாத்தீங்கன்னா நானும் வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டைம் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு ஐபி வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் விண்டோஸ் OS இன்ஸ்டால் பண்றேன்னு வச்சுக்கோங்க, கிரியேட் பண்றேன். ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிட்டு ஒரு இன்ஸ்டால் விண்டோஸ் OS இல்லை லினக்ஸ் OS நான் இன்ஸ்டால் பண்றேன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு ஐபி வரும். அந்த ஐபி எடுத்துட்டு போயிட்டு இப்போ விண்டோஸ் வந்து நான் ஆர்டிபியில் ஓப்பன் பண்ணுவேன், லினக்ஸ் ஆரம்பிச்சுன்னா புட்டியில் ஓப்பன் பண்ணுவேன். அந்த டிஃபால்ட்டா வர ஐபி பாத்தீங்கன்னா அது பப்ளிக்கா இல்லை ப்ரைவேட்டா? அது வந்து பப்ளிக் தானே? டிஃபால்ட்டா நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருப்பீங்கல்ல. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறப்போ
நம்மளுக்கு பப்ளிக் ஐபி வரும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்ல ஒரு ஐபி வந்துட்டு பிரைவேட்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 10.0.0.0 10.0.0.5 இந்த மாதிரி ஒரு ஐபி இருக்கும். 10ன்னு வந்துச்சுன்னா அது பிரைவேட் ஐபி. ஸோ இந்த ஐபியும் இந்த விஎம்க்கு தான் ஆட் ஆயிருக்கும். ஆனா இது வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க்குங்கிறது செக்யூர் நெட்வொர்க். செக்யூர் நெட்வொர்க்ல இருந்து ஒரு ஐபி வந்து நம்ம விஎம்க்கு ஆட் ஆயிருக்கும். இந்த ஐபியை வந்து நம்ம இங்க இருந்து நம்ம ரீச் பண்ண முடியாது. இந்த 10ங்கிற ஒரு ஐபியை அது வந்து இங்க இருந்து டொமைன்ல ரீச் இருக்கிறவங்க மட்டும் தான் ரீச் பண்ண முடியும். கரெக்ட். நம்ம டொமைன் மீன்ஸ் இந்த நெட்வொர்க்ல நம்ம மெம்பரா ஓ, இருந்தால் நம்ம இந்த விஎம் ரீச் பண்ணலாம். ஆனா ஓகே இந்த நெட்வொர்க்குக்கு நம்ம ரீச் பண்ண முடியாது. அதுக்கான பிராக்டிஸ் இருக்கு. ஆனா அதை நம்ம லேப்டாப்ல அச்சீவ் பண்ண முடியாது. ஆனா அதுக்கான ஓகே ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னங்கிறத நான் உங்களுக்கு அப்கமிங்ல சொல்லுவேன். ஓகே இது வழியா ரீச் பண்ண முடியாதுங்கிறதுக்கு பதிலா தான் நம்ம ஒரு பப்ளிக் ஐபி ஆட் பண்றோம். இங்க எப்படி பிரைவேட் ஐபி இருக்கோ இதுக்கு பேர் பிரைவேட் ஐபின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் பப்ளிக் ஐபி சொல்லுவோம். பப்ளிக் ஓகே ஐபி வச்சு இந்த பப்ளிக் ஐபி வழியா நம்ம இந்த மிஷினை ரீச் பண்றோம். நீங்க நெக்ஸ்ட் கொடுத்து விஎம் கிரியேட் பண்ணிருப்பீங்கல்ல, அப்படி பண்றப்போ டிஃபால்ட்டா இந்த பப்ளிக் ஐபி வரும். இந்த பப்ளிக் ஐபி பாத்தீங்கன்னா 192 இல்ல 172 இந்த மாதிரி ஒரு ஐபி ரேஞ்சா இருக்கும். அந்த ஓகே நோட் ஓகே எடுத்துக்கலாம். இப்போ அந்த நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்க சொல்ற பப்ளிக் ஐபி வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகுதுங்கிறீங்க. பட் ஆனா இங்க அசூர் சப்ஸ்கிரிப்ஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் நெட்வொர்க்னு சொல்லிட்டு நாம அதை தனி கிரியேட் பண்ணணுமா? கிரியேட் பண்ணா மட்டும் தான் நம்ம விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ண முடியுமா? கரெக்ட். நான் உங்களுக்கு அந்த ஸ்டெப்பை காட்டுறேன். அப்போ உங்களுக்கு கரெக்டா அது எந்த ஸ்டெப்புங்கிறது கரெக்டா புரியும். ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சதா ராஜி? சார் எனக்கு அந்த ஐபி பப்ளிக் ஐபி பிரைவேட் ஐபி சொன்னீங்களா அது மட்டும் அந்த இடம் மட்டும் கன்ஃபியூஸ் இருக்கு. ஓகே. இன்னொரு டைம் சொல்றேன். பப்ளிக்ங்கிறது ஜென்ரலா பப்ளிக்கிங் மீனிங் என்னன்னா ஓபன். பப்ளிக்னாலே ஓபன். ஓகே பிரைவேட் அப்படிங்கிறது செக்யூர். இது ஓகே வந்துட்டு பிரைவேட் ஐபி. ஏன் நம்ம அது வழியா பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்க எனக்கு? ஏன் அதுதான் ஏன்னு ஏற்கனவே தானா ஒரு ஐபி சொல்றேன். இப்ப இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்குங்கிறது ஒரு செக்யூர் நெட்வொர்க். நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள நம்ம கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய நெட்வொர்க். அதுக்குள்ளதான் நம்ம நெட்வொர்க். விஎம் அதுக்குள்ளதான் நம்ம இந்த விஎம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ நம்ம இருக்கிறது எங்க இருக்கிறோம்னா இங்க இருக்கிறோம். இன்டர்நெட்ல இருக்கிறோம். ஓகே இது வந்து அஜூர் போர்ட்டலுக்குள்ள ஒரு செக்யூர் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள விஎம் கிரியேட் பண்ணி வச்சாச்சு. அதுக்குள்ள ஓகே அதுக்குள்ள வச்சாச்சு. நம்ம இருக்கிறது வந்து இன்டர்நெட்ல இருக்கோம். ஸோ நம்ம இப்ப இன்டர்நெட் வழியா போய் இந்த ஐபியை நம்ம ரீச் பண்றோம் அப்படின்னா ரீச் ஆகாது. ஏன்னா இது செக்யூர் நெட்வொர்க். ஓகே இந்த 10.00ங்கிறது வந்து ஒரு செக்யூர் நெட்வொர்க். அதை வந்து இன்டர்நெட் வழியா ரீச் பண்ண முடியாது. அப்படின்னா இதுக்கு ஆல்டர்னேட் வே என்ன அப்படின்னா பப்ளிக் ஐபி. ஒரு விஎம்க்கு பிரைவேட் டைமிங்கிறது இந்த ஐபி டிஃபால்ட்டா வந்துரும். இந்த ஐபி வந்து ஆட் ஆன் ஐபி. பப்ளிக் ஐபிங்கிறது நம்மள மாதிரி பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு அஜூர் கொடுத்திருக்கிற ஒரு ஃபீச்சர். பப்ளிக் ஐபின்னு சொல்லுவோம். இப்ப இந்த பப்ளிக் ஐபியை இந்த விஎம் கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த விஎம் வந்து பப்ளிக் இன்டர்நெட் கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் விட்டுரும். இது என்னதான் நெட்வொர்க்ல இருந்தாலும் இன்டர்நெட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். இப்போ இன்டர்நெட்டுக்கு போகுது அப்படின்னா நம்ம சிஸ்டத்துல இருந்து இந்த பப்ளிக் ஐபியை நம்ம ரிமோட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த விஎம் ரீச் பண்ணிடலாம். பைபாஸ் பண்ற கனெக்ஷன் தான் இது. ப்ரோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ரியல் டைம்ல இதே மாதிரி தானா? பப்ளிக் ஐபின்னு நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணுமா? இல்லை வந்துட்டு இந்த பிரைவேட் ஐபில நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாமா? பிரைவேட் ஐபி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதிகமா. பப்ளிக் ஐபி வந்து ரேரா ஒரு சில இதுக்கு இருக்கும். அந்த சினாரியோல நம்ம அந்தந்த டாபிக் வர்றப்போ உங்களுக்கு வந்துட்டு ஹைலைட் பண்ணிடுவேன் நான். இந்த இடத்துல சொல்லி ஹைலைட் பண்ணிடுவேன். இப்போ வந்து நம்ம ஒரு பேசிக்கா ஒரு விஎம் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கான பேசிக் எக்யூப்மெண்ட் தான் நான் சொல்லிக்கிறேன். ஓகே. இன்னொன்னு இந்த ஐபி சொல்றீங்கல்ல, இந்த ஐபி பாத்தீங்கன்னா டிஹெச்சிபியா இல்ல வந்து ஸ்டாட்டிக்கா? எல்லாமே டிஹெச்சிபி கான்செப்ட்ல தானே வரும். எல்லாமே வந்துட்டு அஜூர் உடைய டிஹெச்சிபி பேஸ் பண்ணி ஐபி அலோகேட் ஆகும். 2 டைப்ஸ் இருக்கு. ஸ்டாட்டிக் அலோகேஷன், டைனமிக் அலோகேஷன் சொல்லிட்டு அது நம்ம நெட்வொர்க்கிங் உள்ள போறப்போ உங்களுக்கு கிளாசிஃபை பண்றோம். இது வந்துட்டு டைனமிக் தான். இப்ப நம்ம கிரியேட் பண்ண போறதும் டைனமிக்ல அதுவா ஒரு ஐபி அசைன் பண்ணோம். அதை யார் அசைன் பண்றதுன்னா அஜூர் உடைய டிஹெச்சிபி தான் அசைன் பண்ணுவாங்க. ஓகே ஓகே கரெக்ட். சரி ஓகே. இப்போ ஒரு விஎம் உடைய
விஎம் விர்ச்சுவல் மிஷினை பார்த்துருக்குறோம். எப்படி கிரியேட் பண்றதுங்கிற பார்த்தாச்சு. இப்போ விர்ச்சுவல் மிஷினுடைய கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன கான்ஃபிகரேஷன்ல விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ண போறோம். ஸோ விர்ச்சுவல் மிஷின் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம லேப்டாப் இருக்குன்னா நம்ம லேப்டாப்ல என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குன்னா ப்ராசஸர் இருக்கு, ரேம் இருக்கு, ரேம் இருக்கு, ஸ்டோரேஜ் டிஸ்க் இருக்கு, நெட் இது நம்ம லேன் கனெக்ட் பண்ற மதர் போர்டு, லேன் கார்டு, மதர் போர்டு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் பெரிஃபரல்ஸ் கீழே வருது. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம விஎம்க்கும் சர்டைன் ஹார்ட்வேர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதுல வந்துட்டு சிபியூன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஸோ 2 CPU 3 CPU 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3ல இருந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 2 vCPU இதனுடைய டெஃபினேஷன் வந்து இப்படி சொல்லணும். vCPU அப்படின்னா விர்ச்சுவல் சிபியூன்னு சொல்லுவோம். விர்ச்சுவல் சிபியூன்னா வேற ஒன்றும் இல்லை, ப்ராசஸரை தான் விர்ச்சுவல் சிபியூ அப்படின்னு சொல்றோம். ஓகே, நம்மளுக்கு எப்படி லேப்டாப்ல இன்டெல் i5 i7 ப்ராசஸர், 2 கோர் ப்ராசஸர், 4 கோர் ப்ராசஸர்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதே தான் இங்க 2 vCPUங்கிறது 2 விர்ச்சுவல் சிபிங்கிற ப்ராசஸர், 2 ப்ராசஸர் இருக்கக்கூடிய விஎம். இப்போ இதுக்கான ரேம், சிஸ்டம் லோட் ஆகிறதுக்கு கண்டிப்பா ரேம் வேணும். ஸோ 8 GB 16 GB 32 8 32 ஸோ 64 128ன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம ஜிபி டிஃபைன் பண்றப்போ 8 கிக்னு ஜிஐபின்னு டிஃபைன் பண்ணுவோம். பட் ஜிபி தான் சொல்லணும். பட் இது ஜஸ்ட் லைக் அ ஃபார்மேட். இது சிபியூ, இது மெமரி. சிபியூ கொடுத்தாச்சு, மெமரி கொடுத்தாச்சு. அப்புறம் சி டிரைவ் இருக்கணும், அதாவது ஓஎஸ் டிஸ்க் இருக்கணும்ல. டிஸ்க் இங்கதான் ஓஎஸ் வந்துட்டு லோட் ஆகும். அண்ட் தென் வந்துட்டு என்ன ஓஎஸ் வேணும் நம்மளுக்குங்கிறத செலக்ட் பண்ணணும். என்ன ஓஎஸ் வேணும், விண்டோஸ் ஆர் லைனக்ஸ். விண்டோஸ் செலக்ட் பண்ணா விண்டோஸ் சர்வர்ல நிறைய இருக்கும், 2019 2022 2015 மாதிரி நிறைய இருக்கும். அதுவே வந்துட்டு லைனக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா Red Hat 9.6 8.2. ஸோ லைனக்ஸ்ல பார்த்தா RHEL, ரெட் ஹாட் லைனக்ஸ், SUSE, உபுண்டு, ஃபெடோரா, CentOS நிறைய இருக்கும். இது வந்து மைண்ட்ல வச்சுக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சா போதும். லைனக்ஸ் ஃபிளேவர் என்னென்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ இந்த மாதிரி நிறைய சர்வர் ஓஎஸ்ஸும் இருக்கும், கிளைண்ட் ஓஎஸ்ஸும் இருக்கும். விண்டோஸ் 10 11 இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து சர்வர் தான் பார்ப்போம், சர்வர் ஓஎஸ் பத்தி தான் பார்ப்போம். ஏன்னா எல்லா ப்ராஜெக்ட்லையும் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியது சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக் ரிக்வயர்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சிம்பிளா அஜூர் போர்ட்டல் இருந்து ஒரு விஎம் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்ப்போம். ஸோ சிம்பிளா பார்ப்போம். இது வந்து ரிப்பீட்டடா நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த விஎம் கிரியேட் பண்றது வந்துட்டு இன்னைக்கூட முடியறது கிடையாது. எவ்ரிடே நம்மளுடைய டாஸ்க் வந்து விஎம் கிரியேட் பண்ற டாஸ்காக தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம கொஞ்சம் குயிக்கா போயிடலாம். ஸோ நாளைக்கு திரும்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். ஸோ தட் வந்துட்டு உங்களுக்கு விர்ச்சுவல் மிஷின்ல எவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்க போகுது கிளவுட்ல. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க குளோபல் சர்ச்ல விர்ச்சுவல் மிஷின் டைப் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் விர்ச்சுவல் மிஷின் வந்துருச்சு. இப்போ நோ விர்ச்சுவல் மிஷின்ஸ் டு டிஸ்பிளே, இந்த இடத்துல எந்த விர்ச்சுவல் மிஷினும் கிடையாது. ஸோ இங்க கிரியேட் ஆப்ஷன் இருக்கு, இங்கேயும் கொடுக்கலாம், ஆர் இங்கே கிரியேட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இங்கேயும் கொடுக்கலாம். ஸோ கிரியேட் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது விர்ச்சுவல் மிஷின், செகண்டா இருக்கக்கூடியது ஸ்கில் செட். அது நம்மளுடைய அப்கமிங் டாபிக்ல வரும். ஸோ இந்த ரெண்டும் வந்துட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் 2. அதுல ஃபர்ஸ்ட் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். விர்ச்சுவல் மிஷினை நம்ம செலக்ட் பண்றோம்.
ஓகே. ஜஸ்ட் அத கிளிக் பண்ண உடனே ரிமைனிங் 2 வந்து எதுக்காக ப்ரோ யூஸ் பண்றாங்க? நம்ம யூஸே அது பண்ண வந்துட்டு மாட்டோமா? இல்ல இல்ல அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது வந்துட்டு கோர் ஃபீச்சர்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்க்கிடெக்சர் சைட்ல இருந்து பிசிக்கல் ரிலேட்டடா வந்து யூஸ் பண்ணக்கூடியது. ஆர்க் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு ஓகே. அது ஓகே. நம்மளுக்கு தேவையில்ல. ஓகே. இப்ப கிரியேட் விர்ச்சுவல் மெஷின். இப்பதான் ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட்டா இருக்கக்கூடியது பேசிக். பேசிக்ல ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். அதுக்கப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு 8 ஸ்டேஜஸ் இருக்கு. அதுல பேசிக், டிஸ்க், நெட்வொர்க்கிங், மேனேஜ்மெண்ட், மானிட்டரிங், அட்வான்ஸ்டு, டேக் அண்ட் ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் குயிக்கா கிரியேட் பண்ணிடுவோம். நாளைக்கு திரும்பவும் கிரியேட் பண்றப்போ ஒவ்வொரு ஃபீச்சர் எது எதுக்காகங்கிறத உங்களுக்கு இன் டீட்டெயிலா சொல்லுவேன். ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் அ விர்ச்சுவல் மிஷின் தட் ரன் ஆன் லினக்ஸ் ஆர் விண்டோஸ். செலக்ட் அ இமேஜ் ஃப்ரம் மார்க்கெட் பிளேஸ் ஆர் யூஸ் யுவர் கஸ்டம் இமேஜஸ். கம்ப்ளீட் த பேசிக் டேப். இந்த பேசிக் டேப்பை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்டா வெரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன செலக்ட் பண்ணணும்? ப்ராஜெக்ட் டீடைல்ஸுக்கு வேற ஒன்றும் இல்லை. நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்கான இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா அது எந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல வரணும் அப்படிங்கிறது தான் இங்க மேட்டர். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1 இருக்கு. இதை செலக்ட் பண்றோம். சப்போஸ் நம்ம கிட்ட மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னா இந்த டிராப் டவுன்ல நம்ம செலக்ட் பண்ணணும். டிராப் டவுன்ல செலக்ட் பண்ணி எந்த விஎம் வேணும், சரி எந்த சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணணும். நம்ம கிட்ட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, செலக்ட் பண்ணியாச்சு. ரிசோர்ஸ் குரூப். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரிசோர்ஸ் குரூப்பே கிடையாது. ஃப்ரெஷ்ஷா தான் கிரியேட் பண்ணணும். ஒரு விஎம் கிரியேட் பண்றப்பவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த விஎம்க்கு தேவையான ரிசோர்ஸ் குரூப் இங்க இமேஜ்ல பாத்தீங்கன்னா இங்க டெவலப்மெண்ட் ஆர்ஜி சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம விஎம் கிரியேட் பண்றப்பவே ரிசோர்ஸ் குரூப்பையும் செலக்ட் பண்ணலாம். ஒண்ணு ஏற்கனவே இருந்துச்சுன்னா இங்க டிராப் டவுன்ல செலக்ட் பண்ணலாம். சப்போஸ் எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் நியூ அப்படின்னு கிளிக் பண்ணா ரிசோர்ஸ் குரூப்போடைய நேம் வந்து இங்க கேட்கும். ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட் டெவ் ஹைஃபன் ஆர்ஜின்னு கொடுக்குறேன். டெவ்ங்கிறது டெவலப்மெண்ட், ஹைஃபன் ஆர்ஜிங்கிறது ரிசோர்ஸ் குரூப். ஷார்ட்டா கொடுக்குறேன், எப்படி வேணாலும் நம்ம கொடுக்கலாம். இதுக்கான நேமிங் வந்துட்டு நான் உங்களுக்கு லேட்டரான அப்கமிங்ல சொல்லுவேன். ப்ராஜெக்ட்குள்ள எப்படி நேமிங் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து சிம்பிளா பண்றதுனால சும்மா டெவ் ஹைஃபன் ஆர்ஜின் கொடுக்குறேன். ஆனா லைவா ப்ராஜெக்ட்ல எந்த மாதிரி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அப்கமிங்ல சொல்லுவேன். இப்போ டெவ் இப்போ ஹைஃபன் எந்த வே ப்ரோ கரெக்டா இருக்கும்? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றது பெஸ்ட்டுங்களா? இல்ல வந்து விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றப்போ அந்த டைம் வந்து ரிசோர்ஸ் கிரியேட் பண்றது பெஸ்ட்டுங்களா? பெஸ்ட் வே வந்துட்டு ரிசோர்ஸ் குரூப் ஃபர்ஸ்டே இருக்கணும். நம்ம இப்பதான் அந்த ம். சப்ஸ்கிரிப்ஷன் கூட ஃபர்ஸ்டா வரும். அப்கமிங்ல நம்ம ம். பார்க்க போற எல்லா டாபிக்ஸுமே ஃபர்ஸ்ட் ஆர்ஜி கிரியேட் பண்ணி தான் பண்ணுவோம். இப்போ நம்ம சிம்பிளா ஒரு ஓகே. விஎம் கிரியேட் பண்றதுனால டூரிங் த விஎம் கிரியேஷன் பண்றப்போ நம்ம அந்த ரிசோர்ஸ் குரூப்பையும் சேர்த்து கிரியேட் ஓகே. ஓகே. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசோர்ஸ் குரூப் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்மளுடைய மிஷினுக்கு நேம் கொடுக்கணும். விர்ச்சுவல் மிஷின் கான்ஃபிகரேஷன்ல நம்ம மெயினா கொடுக்க வேண்டியது நம்ம மிஷினுக்கு நேம் கொடுக்கணும். ஏன்னா தெரியாதுல்ல. ஸோ விஎம் நேம், ஓகே. விர்ச்சுவல் மிஷின் நேம் தான் வந்துட்டு விஎம் நேம். அப்போ இந்த இடத்துல விஎம் நேம் கொடுக்கணும். ஸோ நான் கொடுக்கறது வந்துட்டு ஜஸ்ட் லைக் இப்போ நம்ம விண்டோஸ் விஎம் கிரியேட் பண்ண போறோம். ஸோ விண்டோஸ் ஹைஃபன் விஎம் 01 எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இதனுடைய டோட்டல் ஓகே. லென்த் வந்து 15 கேரக்டர்ஸ். ம். இந்த விஎம் உடைய நேம் வந்து டோட்டலா 15 கேரக்டர்ஸ். அது நம்பரா இருக்கலாம், டிஜிட்ஸா இருக்கலாம், லெட்டரா இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டராகவும் இருக்கலாம், எடுத்துக்கிறோம். ஹைஃபன் கொடுத்தாலும் எடுத்துக்கிறோம். ஓ- ஸோ விண்டோஸ் விஎம் 01 அப்படின்னு கொடுத்தாங்க. ரீஜியன் வந்துட்டு இங்க ஈஸ்ட் யூஎஸ் நான் செலக்ட் பண்றேன். சரிங்களா? நம்ம டிசைன் படி தான் வரும். விஎம் நேம் வந்தாச்சு. நீங்க எந்த எதுக்கு யூஎஸ் கொடுக்குறீங்கன்னா அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அது கொஞ்சம் ஃபெமிலியர், அதுல கொஞ்சம் நிறைய சார்ஜஸ் சர்வீசஸ். கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே. அவைலபிலிட்டி ஆப்ஷன் இது வந்து இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணல. இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த டாபிக் வரப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்.
இப்போதைக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றப்போ இந்த அவைலபிலிட்டி ஆப்ஷன்ல நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செலக்ட் பண்ணிக்கணும். இதுல நிறைய இருக்கும். நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் செலக்ட் பண்ணுங்க இப்போதைக்கு. ஓகே. அண்ட் தென் வந்துட்டு செக்யூரிட்டி டைப் இதை வந்துட்டு ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணுங்க. இது நம்ம நாளைக்கு டீட்டெயிலா பாக்குறப்போ உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் எதுக்குங்கிற டீட்டெயிலா சொல்றப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். இப்போ இந்த செஷன்ல ஒரு விஎம் மட்டும் கிரியேட் பண்றோம். செக்யூரிட்டி டைப் வந்து ஜஸ்ட் ஸ்டாண்டர்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இமேஜ். இமேஜ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஓஎஸ். நம்ம விஎம்க்கு என்ன ஓஎஸ் வேணும் அப்படிங்கிறது. ஸோ ட்ராப் டவுன்ல செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்க நிறைய ஓஎஸ்எஸ் வந்து ப்ரீ டிஃபைன் ஓஎஸ்எஸ் நம்மளுக்கு இங்கே வரும். ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அது செலக்ட் பண்ணணும். விண்டோஸ் சர்வர் 2025 செலக்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் பேட்ச் வரைக்கும் நான் 2022 செலக்ட் பண்ணேன். அப்போதான் 2025 ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ 2025 வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டா மாத்திருக்காங்க. ஸோ 2025 செலக்ட் பண்ணிட்டேன். விஎம் உடைய ஆர்கிடெக்சர், அதாவது நம்ம ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உடைய பிட் சொல்லுவோம் பாத்தீங்களா, 32 பிட்டா 64 பிட்டா, 64 அதுதான் இந்த ஆர்கிடெக்சர். விஎம் வந்து எந்த ஆர்கிடெக்சரை அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஆர்எம் ப்ராசஸர் 64 ஆர் X64. ஸோ X64 தான் வந்துட்டு ஸ்டாண்டர்டா ஒன்று யூஸ் பண்ணுவோம். ரொம்ப குரூசியல், ரொம்ப எப்படின்னா கஸ்டமர் டிமாண்ட் பண்ணி எனக்கு ஏஆர்எம் ப்ராசஸர் வேணும் அப்படின்னா இங்க நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் த இமேஜஸ் அது சப்போர்ட் பண்ணக்கூடியது. அது வந்துட்டு இங்க நிறைய ஓஎஸ்எஸ் இருக்கு பாத்தீங்களா. இதுல இன்னும் நிறைய மீன்ஸ் லாட் ஆஃப் ஓஎஸ்எஸ் இருக்கு. அதுல ARM64 எது சப்போர்ட் பண்ணுதோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பட் நம்ம யூஸ் பண்றது ப்ராஜெக்ட் ஸ்டாண்டர்ட் மோஸ்ட்லி எல்லாமே X64 தான். நான் மேக்ஸிமம் பண்ண இன்டெல் ப்ராசஸர், ஸோ அதனால எல்லாமே வந்துட்டு 64 தான். இதுக்கப்புறம் சைஸ் தான் வந்து நம்மளுடைய கான்ஃபிகரேஷன். இங்க 2 CPU 8 GB RAM சொன்னோம் பாத்தீங்களா, இதுதான் வந்துட்டு சைஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்கு என்ன சைஸ் இருக்கு அப்படிங்கறத இங்க டிஃபைன் பண்ணுது. ஸோ இதுல டிராப் டவுனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 1 CPU இருக்கு, 2 CPU இருக்கு, 4 இருக்கு. ஸோ 4 இருக்கு, 8 இருக்கு. இது வந்து டெசிமலா போகும், எப்படின்னா ஈவனா போகும். 2, 4, 8, 16, 32, 64, 128 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் போகும். ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கணும். அதனால 2வையும் 8 GB ரேமையும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ செலக்ட் பண்ணா இந்த ஒரு விஎம்க்கு மட்டும் மந்த்லி பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா $137 வந்து நம்ம பே பண்ணணும். $137னா $100, 8,000 rupees, க்ளோஸ் டு 12,000 rupees வந்து பர் மந்த்துக்கு நம்ம பே பண்ணணும் ஒரு விஎம்க்கு மட்டும். சரிங்களா, இதெல்லாம் நம்ம லேட்டரல் பார்ப்போம், டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ நம்ம மிஷினுக்கு லாகின் பண்றதுக்கான யூசர் நேம் நம்ம இங்க கொடுக்க போறோம். ஸோ நான் ஜஸ்ட் விஎம் அட்மின் அப்படின்னு கொடுக்குறேன். எதுக்காகனா நம்ம சிஸ்டத்துல இருந்து, நம்ம லோக்கல் சிஸ்டத்துல இருந்து இந்த மிஷினை, இந்த விர்ச்சுவல் மிஷினை நம்ம ரிமோட் எடுக்கிறப்போ லாகின் பண்றதுக்கு பாஸ்வேர்டு, யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வேணும். ஸோ அதுக்கான யூசர் நேம் தான் இங்க டிஃபைன் பண்றோம். ஸோ பாஸ்வேர்ட் நான் ஜஸ்ட் வெல்கம் @12345 கொடுக்குறேன். W கேபிட்டல் லெட்டர்ல. இப்போ இங்க கொடுத்தாச்சு. அடுத்து வந்துட்டு பப்ளிக் இன்பவுண்ட் போர்ட் RDP3389. இது என்னன்னா, இப்போ விண்டோஸ் நம்ம யூஸ் பண்றது விண்டோஸ் விர்ச்சுவல் மிஷின். நம்ம விண்டோஸ் விர்ச்சுவல் மிஷினை இன்டர்நெட் வழியா கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்றதுக்கு நம்ம சிஸ்டத்துல, அதாவது இந்த விர்ச்சுவல் மிஷின்ல இந்த 3389ங்கிற போர்ட்டை எனபிள் பண்ணாதான் இந்த விஎம்ஐ நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால இங்க அலோட்ல 3389 செலக்ட் பண்ணியிருக்கிறோம். லைனக்ஸ் மிஷின்னா SSH எனபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ நம்ம வந்து விண்டோஸ்னால RDP3389 வந்து நம்ம செலக்ட் பண்றோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக் டேப்ல வரக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்க் இருக்கு. ஸோ டிஸ்கை பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நம்ம கான்ஃபிகரேஷன்ல சைஸ் கொடுத்தாச்சு. டிஸ்க்ல என்ன இருக்கு, ஓஎஸ் டிஸ்க் இருக்கு. அப்போ
ஓஎஸ் டிஸ்க்கை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஓஎஸ் டிஸ்கில் டிஃபால்ட்டாக 127 சைஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கோடைய டைப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம், ஸ்டாண்டர்ட், ஹெச்டிடின்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது என்னங்கிறதையே நம்ம லேட்டரான்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த பார்ட்டில் ஒரு டிஸ்கை நம்ம கிரியேட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓஎஸ் டிஸ்கை கிரியேட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இது டிஸ்க்குக்கான ஃபீச்சர். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுவோம் நெட்வொர்க்கிங் ஃபீச்சர். ஸோ இந்த நெட்வொர்க்கிங் ஃபீச்சரில் இங்கே தான் ஒரு நெட்வொர்க் வந்து கிரியேட் ஆகுது. அதாவது விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம இதில் சொன்ன மாதிரி இங்கே நான் சொல்லியிருப்பேன் விர்ச்சுவல் நெட்வொர்க் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்க. விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் தான் விஎம்ஐ பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே ஸ்டெப் தான் இங்கே விர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ள. இதுதான் விர்ச்சுவல் நெட்வொர்க். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆக போகுது. நியூன்னு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா? நியூனா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இல்லை எனக்கு ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கணும், இங்கே ட்ராப் டவுனில் வரணும். நம்ம இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறோம். ஸோ புதுசாகவே கிரியேட் பண்ணுறதுனால நியூ விநெட் அப்படின்னு சொல்லி இங்கே அதுவே எடுத்துக்கிறது. ஓகே, அதே நேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் விர்ச்சுவல் நெட்வொர்க்கு கீழே சப்நெட். சப்நெட்டுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்குங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. அதுக்குள்ள ஒரு சின்ன நெட்வொர்க் தான் வந்துட்டு இந்த சப்நெட். பெரிய நெட்வொர்க்ல இருந்து ஒரு சின்ன நெட்வொர்க்கா அதுவே வந்துட்டு என்ன பண்ணிடுது, டிவைட் பண்ணிக்கிறது. ஓகே, அது என்ன டிவைட் பண்ணுதோ அதுவே வந்துட்டு இருக்கட்டும். அண்ட் தென் வந்துட்டு பப்ளிக் ஐபி. இங்க இருக்கு பாத்தீங்களா, பப்ளிக் ஐபி. இது டிஃபால்ட்டா நன்னு இருக்கு. டிஃபால்ட்டா நன்னு இருந்தா இந்த மிஷினை நம்ம அக்சஸ் பண்ணவே முடியாது. நம்ம ஐபியை செட் பண்ணணும். செட் பண்ணாதான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ கிரியேட் நியூ அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் லைக்கா நேம் எல்லாமே அதுவே எடுத்துரும் நம்ம மிஷின்ல இருந்து. எல்லாமே அதுவே டிஃபால்ட்டா செட்டிங்காகவே இருக்கட்டும். நான் ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா நியூ விண்டோஸ் ஐபி கிரியேட் ஆகுது. ஒரு பப்ளிக் ஐபி வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகுது, சரிங்களா? ஸோ இவ்வளோதான் நெட்வொர்க்கிங்ல, இவ்வளோதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. ஸோ நெட்வொர்க்கிங் செஷன்ல தான் உங்களுக்கு டீட்டெயிலாக வரும். அடுத்தடுத்து நம்ம விஎம் கிரியேட் பண்றப்பவும் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபீச்சரையா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்கும் எக்ஸ்பிளைன் பண்றப்போ. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ எக்ஸ்பிரஸ் மாதிரி இந்த செஷன்ல ஒரு சிம்பிளா விஎம் கிரியேட் பண்றோம், அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ நெட்வொர்க் கொடுத்தாச்சு. ரெஸ்ட் ஆல் த செட்டிங்ஸ் சேம், லைக் எல்லா செட்டிங்கும் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுறோம், ரிவ்யூ அண்ட் கிரியேட்க்கு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 டேப் தான் நம்ம பார்த்துருக்குறோம். பேசிக், டிஸ்க், நெட்வொர்க்கிங். இது எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணியாச்சு. ஏன்னா இதெல்லாம் ஜஸ்ட் ஆட் ஆன் ஸ்டெப் மாதிரி, ஜஸ்ட் லைக் எக்ஸ்ட்ரா பிளக்இன்ஸ் மாதிரி. இதெல்லாம் மேண்டேட்டரி கிடையாது. அதனால நம்ம டைரக்டா ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்தாலே இந்த ஸ்டெப், இந்த மேண்டேட்டரி இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ல தான் மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேலிடேஷன் சக்ஸஸ். நம்ம கொடுத்துருக்கிற அந்த பேசிக் டிஸ்க் நெட்வொர்க்கிங் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா வேலிடேஷன் சக்ஸஸாக வரும். நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற விஎம் பார்த்தீங்கன்னா பர் ஹவருக்கு 0.188 யூஎஸ்டி டாலர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுது. ஒரு மணி நேரத்துக்கு இந்த அமௌண்ட் அப்ராக்சிமேட்லி பார்த்தா பர் ஹவருக்கு 11 to 12 rupees வந்து நம்ம இந்தியன் இதுக்கு சார்ஜ் ஆகும். வேலிடேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா கிரியேட் கொடுக்குறேன். இப்போ இந்த மிஷினை கிரியேட் ஆகுது. இந்த மிஷின் கிரியேட் ஆகுதுன்னா இந்த டேஷ்போர்டுக்கு, இந்த டேஷ்போர்ட்ல இருந்து நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ நம்ம தான் கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர். நம்ம இந்த டேஷ்போர்ட்ல இருந்து கிரியேட் பண்றோம். இந்த மிஷின் கிரியேட் ஆகுறது வந்து அஜூருடைய பேக் எண்ட்ல கிரியேட் ஆகும். நம்ம லாஸ்ட்ல ஸ்டார்டிங்ல டிஸ்கஸ் பண்ண பாத்தீங்களா, லாண்டிங் ஜோன், அதாவது டேட்டா சென்டர் சொன்ன பாத்தீங்களா, அந்த டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பிசிக்கல் மிஷின்ல தான் போய் இந்த மிஷின் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஜஸ்ட் டேஷ்போர்ட்ல பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த மிஷின் கிரியேட் ஆகுதுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லி கிரியேட் ஆகுது. ஸோ இதில் பாருங்க பப்ளிக் ஐபி கிரியேட் ஆயிடுச்சு, நெட்வொர்க் கிரியேட் ஆயிடுச்சு. விர்ச்சுவல் மிஷின் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங்ல இருக்கு. மிஷின் வந்து ஸ்டில் வந்து கிரியேட்டிங்ல இருக்கு.
டயகிராம் வரைக்கும் ஓகே. ஓரளவுக்கு புரியுதுங்க சார். இந்த இது கிரியேட் பண்றது தான் கொஞ்சம் டவுட் இருக்குங்க கொஞ்சம் சார். ஓகே. அது நாளைக்கு நம்ம இது திரும்ப திரும்ப சரியா கிரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பிராக்டிஸ் ம். பண்றப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் டவுட். ஓகே சார். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, கிரியேட் விண்டோஸ் விர்ச்சுவல் மிஷின், விண்டோஸ் சர்வர் விர்ச்சுவல் மிஷின், யுவர் டிப்ளாய்மென்ட் இஸ் கம்ப்ளீட்டட். நம்ம கிரியேட் பண்ண விஎம் வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கிரியேஷன் டைம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 2 to 3 மினிட்ஸ்லயே நமக்கு விஎம் கிரியேட் ஆயிடும். சர்வருமே லோட் ஆயிடும். இதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜஸ். நம்ம லேப்டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா குறைஞ்சது பார்த்தா ஒரு 1 to 1.5 hours டைம் எடுக்கும். அதுவே ஒரு பிசிக்கல் சர்வர்ல நம்ம அந்த விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த அவ்வளோ டைம் எடுக்கும். ஆனா அசூர் அதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்றப்பவே விண்டோஸ் லோட் ஆகி உடனே கிரியேட் ஆயிடும். சர்வரும் கிரியேட் ஆயிடும். சரிங்களா? இப்போ இது கிரியேட் ஆயிடுச்சு. கோ டு ரிசோர்ஸ் இங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்க நான் டைரக்டா வந்து கோ டு ரிசோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா டைரக்டா அது விஎம்க்கு போகும். நம்ம கிரியேட் பண்ண அந்த விண்டோஸ் விஎம் உடைய ஓவர் வியூக்கு வந்துடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா விண்டோஸ் விஎம் ஓவர் வியூ, விஎம் வந்து இங்க ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கு. இந்த இதுக்கு வந்துருது. நான் ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டு திரும்பவும் ஹோம் பேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த ஃப்ளோ காட்டணும்ல. ஸோ சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள வரேன். சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா டெவ் ஆர்ஜி இது நம்ம கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப். இந்த நெட்வொர்க் வாட்சருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் ஆகும். ஏன்னா அசூர்ல வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க்கை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அது டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணாலே இந்த ரிசோர்ஸ் குரூப் வந்து டிஃபால்ட்டாக வரும். அதை நம்ம லேட்டரான்னு பார்த்துக்குறோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ணது வந்துட்டு டெவ் ஆர்ஜி தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ரிசோர்ஸ் குரூப். இப்போ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதுக்குள்ள இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்களேன். நெட்வொர்க் இருக்கு, விஎம் இருக்கு, பப்ளிக் ஐபி இருக்கு, செக்யூரிட்டி குரூப் இருக்கு, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இருக்கு, டிஸ்க் இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரியுதுங்களா? இதைத்தான் நான் இங்க சொல்லியிருப்பேன். அதனால சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப், அதுக்குள்ள விர்ச்சுவல் மிஷின், ஸ்டோரேஜ்ங்கிறது டிஸ்க், நெட்வொர்க் இதெல்லாம் இந்த ஆர்டர்ல இருக்குங்களா? பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல இருக்கும். இது எப்படி நம்ம போய் பார்க்கணும்? சப்ஸ்கிரிப்ஷன், சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள போயிட்டு ரிசோர்ஸ் குரூப்ங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். அதுல நம்மளுக்கு எந்த ரிசோர்ஸ் குரூப் வேணுங்கிறத இங்க சர்ச் பண்ணாலே வந்துடும். இங்க 2 இருக்கு, அதனால ஈஸியா செலக்ட் பண்ணிட்டோம். ப்ராஜெக்ட்ல பார்த்தா 1000 இருக்கும். அப்ப எப்படி சர்ச் பண்றதுன்னா நம்மளுக்கு அந்த நேம் கொடுத்துருவாங்க. அந்த நேம் கொடுத்து சர்ச் பண்ணாலே வந்துடும். நான் டெவ்னு கொடுத்தாலே டெவ்ல இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் குரூப் வந்து நமக்கு ஃபில்டர்ல வந்துடுது. இதை கிளிக் பண்ணா இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே ஆயிடுது. சரிங்களா? இப்போ இதுல நம்மளுக்கு என்ன வேணும்? விண்டோஸ் நம்ம வேணுங்கிறது விர்ச்சுவல் மிஷின் தான் வேணும். இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷினை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே ஓவர் வியூ, விர்ச்சுவல் மிஷினுடைய ஓவர் வியூக்கு வந்துருச்சு. ஸோ இதுல விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு இப்போ ரன்னிங்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரன்னிங்ல இருக்கும். ஈஸ்ட் யூஎஸ் ரீஜியன் நம்ம செலக்ட் பண்ணது ஈஸ்ட் யூஎஸ் ரீஜியன். சரிங்களா? இப்போ பிரைமரி நிக் பப்ளிக் ஐபி, ஒன் அசோசியேட்டட் பப்ளிக் ஐபி அண்ட் ஓகே. ஸோ பிஎம் கிரியேட் ஆயிடுச்சு. பிஎம்கான பிரைமரி பப்ளிக் ஐபி நம்ம ஒரு பப்ளிக் ஐபி கொடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த ஐபி தான் இது. இது யார் அசைன் பண்றதுன்னா மைக்ரோசாஃப்ட் நம்மளுக்கு அசைன் பண்ணுவாங்க. பிஎம் கிரியேட் பண்றப்போ தான் நம்மளுக்கு தெரியும். கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எந்த ஐபிங்கிறது தெரியும். கிரியேட் பண்றப்பவே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து பப்ளிக் ஐபி. இது அசைன் பண்றது அஜூர் தான் நம்மளுக்கு அசைன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஐபியை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மிஷினை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் நம்ம சிஸ்டத்துல இருந்து அப்படின்னா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கனெக்ட் ஓவர்வியூல கனெக்ட்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் கனெக்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கனெக்ட்ங்கிற டேப் ஓப்பன் ஆகும். இதுல லோக்கல் ஐபி, இந்த லோக்கல் ஐபி வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற விஎம் அதாவது நம்ம விர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்கு பாத்தீங்களா? செக்யூர் நெட்வொர்க் அந்த ஐபி இது. ஆனா நம்மளுக்கு வேணுங்கிறது என்னன்னா இந்த பப்ளிக் ஐபி தான் இங்க இருக்கிறது. ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல டவுன்லோட்
ஆர்டிபி ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணுவோம். இதை டவுன்லோட் கிளிக் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிபி ஃபைல் வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆகுது. ஸோ அதை செலக்ட் பண்ணி நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க ஐபி எங்கே போகுது அப்படின்னா பப்ளிக் ஐபியை தான் போய் ஹிட் பண்ணுது. இங்கே இருக்கிற பாருங்க 48.194.81.75 இந்த ஐபி தான் போய் என்ன பண்ணுது ஹிட் பண்ணுது. இப்போ நான் கனெக்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து நம்மளுக்கு நம்ம சிஸ்டத்துல இருந்து கனெக்ட் ஆகும். பாருங்க கனெக்ட் ஆகுது. நான் எப்படின்னு இல்ல ப்ரோ, நாங்க முன்ன எப்படி பண்ணுவோம்னா அந்த ஐபி ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிட்டு என்னோட லோக்கல் சிஸ்டத்துல வந்து ஆர்டிபி ஓபன் பண்ணிட்டு ஐபி செட் பண்ணிட்டு அப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அப்புறம் உள்ள போய் பார்ப்போம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா டவுன்லோட் ஃபைல் கொடுத்துட்டு டவுன்லோட் ஆர்டிபி கொடுத்துட்டு டைரக்டா அந்த ஐபி வந்து டைரக்டா எடுத்துக்குது. நம்ம வந்து ஜஸ்ட் பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்துட்டு நம்ம லைன் பண்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். இப்போ இந்த ஸ்டெப் முடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு லோக்கல் மிஷின்ல இருந்து சொல்லுது. இப்போ இது வந்து நம்ம டைரக்டா கனெக்ட்ல போய் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்றோம். டவுன்லோட் அண்ட் ஓபன் தி ஃபைல் டு கனெக்ட். இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் வெல்கம். இப்போ நான் கொடுக்கறப்போ டைம் கொடுக்குறேன். கனெக்ட் கொடுத்துட்டு இந்த ஐபி வந்துட்டு அதை நான் அடுத்த சொல்றேன். ஸோ வெல்கம் ரேட் 123. ஸோ கொடுத்து நான் ஓகே கொடுக்குறப்போ இங்கே ப்ராம்ப்ட் கேட்குது, எஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா IP:3389 வரும். 3389ங்கிறது இந்த ஆர்டிபிக்கான போர்ட் நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து லோட் ஆகுது பாருங்க. விர்ச்சுவல் மிஷின் லோட் ஆகிட்டு இருக்கு. அதாவது கிரியேட் பண்ணியாச்சு, ஓஎஸ் எல்லாம் உள்ள இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்மளுக்கு லோடிங் ஆகுது. ரிமோட் எடுக்கிறோம், லோட் ஆகுது. இது ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுக்கும். லோட் ஆகுதுன்னா ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ண விஎம்ல, அதனால ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு எல்லா ஃபைலும் லோட் ஆகி வரணும். செகண்ட் டைம்னா ஃபாஸ்ட். இதுல என்ன ப்ரோ டிஃபரன்ஸ் இருக்கு? இப்போ எப்படின்னா நம்ம ஆர்டிபி டவுன்லோட் பண்ணிட்டு ஓபன் பண்றோம், நம்ம லோக்கல் மிஷின்ல ஐபி கொடுத்துட்டு ஓபன் பண்றோம். டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை ப்ரோ, பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. நான் உங்களுக்கு வந்து 2 மெத்தட் இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் மெத்தட் அதுல இருக்கு. அப்போ ரியல் டைம்ங்க மீது அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க? ரியல் டைம் வந்து நம்ம டைரக்டா நம்ம மிஷின்ல இருந்தே ஆர்டிபி எடுப்போம். ஓகே, மிஷின்ல இருந்தே நம்ம எடுப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த ஃபீச்சர் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர் வந்து லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் நம்ம சிஸ்டத்துல லோட் ஆயிடுச்சு. இதுவுமே பார்க்கறதுக்கு விண்டோஸ் மாதிரியே தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் மிஷின் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது வந்து சர்வர். இது வந்து விண்டோஸ் கிளைண்ட் கிடையாது, கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. இது வந்து விண்டோஸ் சர்வர் 2025. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இது லோட் ஆயிடுச்சு, நம்ம சர்வர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். அது ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன் என்னோட சிஸ்டத்துல. இப்போ இங்க இது ஃபுல்லா என்னோட சிஸ்டம் கீழே இருக்கிறது. ஸோ இதுல நான் ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷனை ஓப்பன் பண்றேன். இங்க பார்த்தீங்களா? ஸோ இதை நான் ஓப்பன் பண்றேன். இது வந்து என்னோட சிஸ்டத்துல இருந்து வருது. இதுல அந்த சர்வருடைய ஐபி, இந்த சர்வருடைய ஐபி எது? பப்ளிக் ஐபி. இந்த ஐபி இது வந்து ஓவர் வியூலே நம்ம இருந்து எடுத்துக்கலாம். ஓவர் வியூலே இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா 48.194.81.175. இந்த ஐபி கொடுத்து நான் இந்த ஐபி இல்லாம இந்த ஐபி மட்டும் கொடுத்து டைரக்டா இங்க கனெக்ட் கொடுத்தாலும் கனெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற இந்த ஆர்டிபி டூல் வந்து டிஃபால்ட்டா 3389ங்கிற போர்ட்டை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ இப்போ இந்த 3389 இந்த ஐபி. அப்போ உங்களுக்கு இமேஜில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நம்ம சர்வர் இங்க இருக்கு, விர்ச்சுவல் மிஷின் இங்க இருக்கு. இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு அந்த ஐபி பார்த்தீங்கன்னா 48.94.81.175. இதுதான் வந்து நம்ம மிஷின்ல செட் ஆயிருக்கு இந்த ஐபி.
இத வந்து நம்ம சிஸ்டத்துல இங்க இருந்து எடுக்கிறோம். இங்க இருந்து நம்ம ஆர்டிபி எடுக்கிறோமா, அப்போ இப்ப இந்த ஐபி இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஐபி வந்துட்டு ஒரு சில டயத்துல ஓவர் த இன்டர்நெட் டிராவல் ஆகுறப்போ டூப்ளிகேட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஐபி சப்போஸ் வேற எதையோ ஒரு இத பாயிண்ட் அவுட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம ஆர்டிபில கனெக்ட் பண்றப்போ இந்த ஐபி 48.194.18.175:3389 இந்த :3389 குடுத்தோம்னா 3389ங்கிறது ரிமோட்டோடைய ஆர்டிபி டூலுடைய போர்ட் நம்பர். அப்ப இது உடனே என்ன ஓகே. பண்ணும்? இந்த போர்ட் எங்க ஓப்பன்ல இருக்கு? இந்த ஐபில இந்த 33 போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கான்னு செக் பண்ணும். ஓப்பன்ல இருந்தா டைரக்ட்டா என்ன பண்ணிரும்? இங்க இருந்து இந்த ஐபி எங்க இருக்கோ உடனே தேடும். இன்டர்நெட்ல போய் தேடும். இந்த ஐபி எங்க இருக்கு? அசூர்ல இருக்குன்னு சொல்லி அப்ப இங்க போய் உங்க கனெக்ஷன 3389 இங்க விர்ச்சுவல் மிஷின்ல ஓப்பன்ல இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா ரிமோட் எடுத்துரும். ஸோ அதே தான் இங்க ஓகே. 3389 குடுத்து ஜஸ்ட் கனெக்ட் குடுத்தேன் அப்படின்னா, உடனே இந்த ஐபிய நம்மளுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணிடும். அப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட குடுத்தா குடுத்துட்டு எஸ் குடுக்குறோம். ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதுவே வந்து 3389 நம்ம குடுக்காம ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். 3389 நான் குடுக்காம ஜஸ்ட் அப்படியே குடுக்குறேன். அப்படியே குடுத்தாலும் இந்த டூல் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடும்? 3389 போய் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிடும். இங்க பார்த்தீங்கன்னா, ம். இப்படி குடுத்தாலும் அது அதே சர்வர போய் பாயிண்ட் அவுட் பண்ணும். ஏன்னா அந்த 3389ங்கிறது இந்த டூல் இந்த ஆர்டிபி டூல் செய்ற வொர்க். அதுக்கான போர்ட் தான் வந்துட்டு 3389. ஸோ இப்படி குடுத்தாலும் நம்மளுக்கு விஎம் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுது. பார்த்தீங்கன்னா, விஎம் வந்து நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, இது வந்து டைனமிக் ஐபிங்கிறனால வந்து இது ஃப்ரீ ஐபி. இது வந்து ஃப்ரீ ஐபி இருந்துச்சுன்னா, இது டக்குன்னு வந்து வேற சிஸ்டத்துக்கு கூட வந்து ஆட் பண்ண முடியும். அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகும். அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம வெறும் ஐபி மட்டும் குடுத்தோம்னா, அந்த சிஸ்டத்த வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். அதனால வந்து நம்ம பர்ட்டிகுலரா நீங்க அந்த 3389 குடுத்தோம்னா, அந்த பர்ட்டிகுலர் மெஷினோட ரேஞ்சுங்கிறனால டக்குன்னு வந்து இந்த ஐபியோடது நம்ம எடுத்துக்க முடியும். பாயிண்ட் அவுட் ஆயிடும். ம். ஸோ ஜெனரலா குடுக்குறது போர்ட் இல்லாமயே குடுப்போம். பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறணும்ல. போர்ட் குடுத்தும் கனெக்ட் பண்ணணும். ஓகே. போர்ட் இல்லாமயும் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஓகே. விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஒரு விர்ச்சுவல் மிஷின நம்ம சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணியிருக்கிறோம். நீங்க இப்ப இந்த செஷன் நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஐபிய வச்சு இப்ப இதே ஐபிய வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா 2 பேரும் உங்க சிஸ்டத்துல இருந்து இதே ஐபிய ரிமோட் எடுக்குறீங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரிங்களா? ரிமோட் எடுங்க. சக்சஸ்ஃபுல்லா எடுக்க முடியும். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். என்ன பண்றீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்துருங்க. அது ஹோம் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு உள்ள போங்க. போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன செலக்ட் பண்ணி ரிசோர்ஸ் குரூப்ப செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி நம்ம எந்த ரிசோர்ஸ் குரூப் டெவ் ஆர்ஜி தானே, இந்த டெவ் ஆர்ஜிய செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்க ரிமோட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா